வாழ்க்கையே நம்ம பார்க்கிற கோணம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டான்னு சொன்னா தப்பு. உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும், உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. நீங்க ஒத்துழைக்கிறீங்க, நீங்க மவுண்ட் ரோடு வழியா போறீங்க, எவனோ ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், கூப்பிடுறான், உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி கோபத்துல ஏதோ ஒண்ணு கூப்பிடுறான். ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போங்க. எங்க அம்மா கற்பு கரிசிடா, நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்ட நான் திரும்பி பார்க்கணுமா? கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்ததுன்னா என்ன அர்த்தம்? என் மனம் ஒத்துழைத்தால் மட்டும்தான் எனக்கு அவமானம். என் மனம் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் எந்த காலத்திலும் என்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. அதனால யாராவது ஏதாவது சொன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் சொல்லிட்டு போறான், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் லா காலேஜில் படிச்சவன். பல பேர் லா காலேஜுக்கு போயிட்டு வந்தவன், ஆனா நான் லா காலேஜில் படிச்சவன். எனக்கு கூட பல பேர் கேட்க, உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு. நான் கான்ஸ்டிடியூஷன் நான் படிச்சவன், நான் சட்டம் படிச்சவன். நான் எதுக்கு சொல்ல வரேன், நாங்க கிளாஸ்ல திடீர்னு என்ன பண்ணுவோம், சினிமாக்கு போலாமாம்பாங்க பசங்க. லா காலேஜில் எல்லாருமா தியேட்டருக்கு போறோம். 13 பேர் ஒரு தடவை ஒரு தியேட்டருக்கு போயிட்டோம். எங்க லா காலேஜ் பசங்க 13 பேர் ஒரு தியேட்டருக்கு போனா உருப்பிடுமா? ஒரே கூச்சல் கலாட்டா எல்லாம். நான் வம்பு பண்ண மாட்டேன், ஆனா அவங்களுக்கு அட்வைஸும் பண்ண மாட்டேன், அவங்க கூட இருப்பேன். எல்லாத்தையும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் யோசிப்பேன், கூடவே இருக்கேன். இந்த என் கூட உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் முன்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் சார். அவருக்கு தலைமுடி கொஞ்சம் குறைவு. உள்ள பத்தி எனக்கு தெரியாது, நான் வெளியில இருந்து பார்த்த அளவுக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணா ஒரு பையன், அவன் இவர்கிட்ட சொல்றான், மச்சி, இது பசங்க டயலாக், மச்சி இவனை குட்டுவ சார், அவன் எவனோ தெருவில் போறவன் சார், இவனை நீ குட்டுவ அப்படின்னா. ஏன் குட்டினா நீ என்ன கொடுப்ப? 500 ரூபாய் பெட்டு. நீ குட்டிட்ட மமனு, உனக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். ஒண்ணுமே யோசிக்கல சார், எந்திரிச்சான், நொங்குன்னு கூட்டினான் சார். அவன் ஆ அப்படின்னு திரும்பின உடனே இவன் கேட்டான், ராமசாமி சௌக்கியமா இருக்கியா? அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்ல கிருஷ்ணசாமின்னா. ஐயோ, ராமசாமி மண்டையும் இப்படியே தான் இருக்கும், உன் மண்டையும் அப்படியே தான் இருந்தது, நான் ராமசாமி நினைச்சு குட்டிட்டேன் அப்படின்ட்டு கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டான். இவனை திரும்பினா, எடு 500. அவன் சொன்னான், இது பெரிய விஷயம் இல்ல, நீ மட்டும் அவனை இன்னொரு தடவை கூட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இவன் சார் ஒன்னும் யோசிக்கல சார், மறுபடியும் எழுச்சி ஒரு நொங்குன்னு கூட்டான் சார். அவன் திரும்பின உடனே, நீ ராமசாமி தான். ஏன் அவன் தான் குட்டினா திரும்பி பார்ப்பான், நீ குட்டினா திரும்பி பார்க்கற பத்தியா, நீ ராமசாமி தான். எனக்கு தெரியாத, 10 வருஷம் ஆகி நம்ம பார்த்து ஆகி போச்சுன்னா அதுக்காக இல்லாம போயிடுமா? எனக்கு நல்லா தெரியும் நீ ராமசாமி தான். அவன் சீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா 13 பேர் நாங்க லா காலேஜ் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன சொன்னா, மகனே 500 ரூபாய் முடிஞ்சது சார். இன்டர்வல் சார், இன்டர்வல் போனோம், அவன் இடத்துல மாத்தி உட்காந்துட்டான் சார். இவனுக்கு பணம் போயிடுச்சு பாருங்க. அவன் சொல்றான், நீ மட்டும் அங்க போய் அவனை குட்டிரு, நீ குட்டலன்னா நீ 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், புரியுதா? குட்டினா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் கவலையே பண்ணு. நேரம் அங்க போனான், பின்னாடி உட்கார்ந்தான், அவனை நங்குன்னு குட்டினா. அவன் திரும்பின உடனே, ராமசாமி நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியா, நான் அங்க ஒரு பரதேசி பையில ராமசாமி நினைச்சு குட்டி அவன் என்ன திட்டி, நீ சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னா நேரா வாசல்லையே என்ன பார்க்க மாட்டியா, நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட, நான் அங்க எவனோ ஒருத்தனை நினைச்சு குட்டிட்டு நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும்னா. அவன் தியேட்டரை விட்டு எழுச்சி ஒழிப்பிட்டான் சார். இது நியாயமா இல்லையான்னு கேட்காதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஒருத்தர் உடம்ப அவன் அனுமதி இல்லாம நீங்க காயப்படுத்தலாம். பஸ்ல போறோம், பொட்டியை தூக்குறோம், அவன் முட்டியில தட்டிருச்சு, நீங்க அவன்கிட்ட பர்மிஷனா கேட்டீங்க? ட்ரெயினுக்கு கீழே காலும் கீழே பைய வைக்கணும், நம்ம காலில் இடிக்கிற போது இன்னொருத்தன் இப்படி உள்ள தள்ளி விடுறான், அப்ப நம்மளை கேட்டுட்டா இடிச்சான். இப்ப சொல்லிட்டு போறேன், உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும்,
ஆனா டேய் முட்டாள் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டா நீங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்களும் முட்டாளா இருப்போமோன்னு சந்தேகம் இருந்தாதான் திரும்பி பார்ப்பீங்க. உங்கள் மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் யாராலும் காயப்படுத்தவே முடியாது என்ற ரகசியத்தை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். அவன் முட்டாள் சொன்னா நான் முட்டாள் இல்ல, நீ கெட்டவன் சொன்னா நான் கெட்டவன் இல்ல, நீ என்ன சொல்றியோ அது நான் இல்லடா, எனக்கு என்ன கவலை இருக்குது? ஏன்னா மனசுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த மனதை எப்படி எடுத்து கையை ஆள்வது, அதை எப்படி கொண்டு போறது, அதை எப்படி வெற்றி பெறுவது. இந்த நாடு மாதிரி ஒரு நாடு எவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் எவ்வளவு சுலபமா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? பிரச்சனை ஒன்னே தான் சார் இருக்கும். ஆனா பிரச்சனையை அவங்கவுங்க எடுத்துக்கிறது மூலமா வெவ்வேறு துன்பங்களையோ இன்பங்களையோ அனுபவிப்பாங்க சார். சேம் ப்ராப்ளம், ஆனா அவங்கவுங்க வெவ்வேறு மாதிரி அனுபவிப்பாங்க. இத நான் என் பேச்சுல ஒரு சூத்திரம் மாதிரி சொல்றது உண்டு. என்ன தெரியுங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா உறுதியா உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க விரும்பினா கஷ்டப்படலாம், விரும்பலன்னா கஷ்டப்படாம பேசாம இருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் கஷ்டப்பட போறீங்களே ஒழிய நீங்க அதை ஒத்துக்கலன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. இந்த சீக்கிரட்டை வாழ்க்கையில முதல்ல நம்ம கத்துக்கணும்.